இப்போ பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்கு கொஞ்சமா அரிசிமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறங்க. இது கையில ஒட்டாம வர்றதுக்கு லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சிருந்ததை இந்த மாதிரி சைஸுக்கு உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கிறங்க. இதை இப்படி கைகளால லைட்டா தட்டி நான் இங்க சீஸ் திருவி வச்சிருக்கேன். அந்த சீஸ்ல லைட்டா கொஞ்சோண்டு எடுத்து இதுக்குள்ள வச்சிடுங்க. வச்சு இப்படி மூடி திருப்பி நல்லா பால் மாதிரி ஷேப்புக்கு சின்ன சின்ன உருண்டைகளா ஆக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீஸை உள்ள வச்சு பொட்டேட்டோ பால்ஸை இப்படி உருட்டி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிரம் வச்சிருக்கேன். அதுல நல்லா இதை முக்கி தடவி எடுத்து அடுப்புல எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல ஒன்னா போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்படி எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கு இப்போ பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பொட்டேட்டோ சீஸ் பால் இப்ப சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, சீஸ் பொட்டேட்டோ பால்ஸ் நீங்க ஃப்ரை பண்ணி முடிச்ச உடனே உள்ள சீஸ் உருகி இந்த மாதிரி கண்டிஷன் பதத்துல இருக்கணும். இந்த கிரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பொட்டேட்டோ சீஸ் பால் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.